வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். ஸ்ரீலங்கா ஜெயவர்தனபுர மருத்துவமனையில் நரம்பியல் நிபுணராக கடமையாற்றிய வைத்தியர் மகேஷி ஜெயரத்ன கைது செய்யப்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடாக இருக்கும் மருந்துகள் அல்லது மருத்துவ கருவிகளை வெளியில இருந்து கொண்டு வருமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரை செய்ய மருத்துவர்கள் தயங்குவதாக சில மருத்துவ சங்கங்கள் சொல்லியிருக்கின்றன. அவ்வாறு பரிந்துரை செய்வதன் மூலம் தாமும் மருத்துவர் விஜயரத்னவை போல் கைது செய்யப்படலாம் என்று மருத்துவர்கள் அச்சமடைவதாக அச்சங்கள் தற்போது எழுந்திருக்கின்றது. இது நியாயமற்ற சந்தேகங்களாகும் அல்லது மேற்படி நரம்பியல் நிபுணர் கைது செய்யப்பட்டதை தெரிவிக்கும் ஒருவித எதிர்ப்பாகவே இதனை நாம் கருத வேண்டியிருக்கின்றது என்ற வகையிலான கருத்துக்கள் வெளிவருகின்ற வேளையில் குறிப்பிட்டதோர் மருந்தையோ அல்லது மருத்துவ உபகரணத்தையோ வெளியிலிருந்து கொண்டு வருமாறு பரிந்துரை செய்ததுக்காக இந்த நரம்பியல் நிபுணர் கைது செய்யப்படவில்லை. அவர் மட்டுமல்லாது மேலும் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் வெளியில இருந்து மருந்துகளையும் மருத்துவ உபகரணங்களையும் கொண்டு வருமாறு பரிந்துரை செய்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் கைது செய்யப்படவில்லை. தமது அதிகாரத்தை பாவித்து ஜெயவர்தனபுர மருத்துவமனைக்கு போதிய அளவில் குறிப்பிட்டதோர் மருத்துவ உபகரணத்தை கொள்ளளவு செய்வதை தடுத்து அந்த மருத்துவமனையில் அந்த உபகரணங்களுக்கான தட்டுப்பாட்டை செயற்கையாக உருவாக்கி தமக்கு தொடர்புள்ள ஒரு மருந்தகம் ஒன்றிலிருந்து 3 மடங்கு அல்லது 4 மடங்கு அதிக விலைக்கு நோயாளர்கள் அந்த உபகரணத்தை கொள்ளளவு செய்யும் நிலையை உருவாக்கி நியாயமற்ற முறையில தான் பணம் சம்பாதித்தார் என்பதே அந்த நரம்பியல் நிபுணருக்கு எதிராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கின்ற ஆணைக்குழு சுமத்தி இருக்கும் குற்றச்சாட்டாகும் என்ற விடயம் வெளிவந்திருக்கிறது. இதுவும் சாதாரணமாக மருத்துவர்கள் குறிப்பிட்டதோர் மருந்தகம் ஒன்ற பரிந்துரை செய்யாது வெளியிலிருந்து மருந்துகளை அல்லது மருத்துவ உபகரணங்களை கொள்ளளவு செய்து கொண்டு வருமாறு கூறுவது ஒன்றல்ல. எனவே சாதாரணமாக வெளியிலிருந்து மருந்து அல்லது மருத்துவ உபகரணங்களை கொண்டு வருமாறு சிபாரிசு செய்யும் மருத்துவர்கள் அச்சங்கொள்ள தேவையில்லை. இது சில மருத்துவ சங்கங்கள் அனாவசியமாக மருத்துவர்கள் மத்தியில் பரப்பும் அச்சமாகும். இதேவேளை அரசு மருத்துவமனைகளில் தட்டுப்பாடாக இருக்கும் மருந்துகளை வெளியிலிருந்து கொண்டு வருவதை நிறுத்தப் போகும் ஒரு அச்சுறுத்தலாகும் மருத்துவ சங்கங்களின் இந்த அறிக்கையில பொதிந்திருக்கிறது. எனவே இது ஒரு நரம்பியல் நிபுணர் செய்ததாக கூறப்படும் குற்றத்தை நியாயப்படுத்த எடுக்கும் முயற்சியாகவும் சந்தேகிக்கலாம். எந்த ஒரு சந்தேக நபரும் அவர் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரை சட்டப்படி நிரபராதியாகவே கருதப்படுகிறார். இந்த நரம்பியல் நிபுணர் விடயத்திலும் அதுவே விதியாகும். ஆயினும் இந்த விடயத்தில் அனாவசியமான நெருங்குதலை ஏற்படுத்துவது முறையாகாது. விசாரணை நடைபெற்றிருக்கட்டும். தேவை ஏற்படுமாயின் மருத்துவ சங்கங்கள் நீதிமன்ற விசாரணையில் பங்களிக்கலாம். நாட்டில் நடக்கின்ற கொள்ளை, பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் ஊழல் போன்ற குற்றச்சாட்டுகளை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதை அதிகாரத்தில் உள்ளவர்கள் தமது அரசியல் மற்றும் சமூக பலத்தை கொண்டு தடுப்பதானது இந்த நாட்டில் சர்வசாதாரணமான விடயமாக இருக்கிறது. இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் விடயத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது குற்றவாளிகள் விடயத்தில் தண்டனை தவிர்ப்பு சர்வசாதாரணமாகிவிட்டதன் விளைவாகத்தான் ஐநா மனித உரிமை பேரவையும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட வேண்டியதன் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு படைகளுக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான போரின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக பொறுப்பு கூறும் பொறிமுறை ஒன்றின் அவசியத்தை மனித உரிமை பேரவையும் பல மேற்குலக நாடுகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. ஆனால் முன்னிய அரசாங்கங்கள் உலகை ஏமாற்றும் விதங்களாகவே நடந்து கொண்டன. அதனை அடுத்தே மனித உரிமை பேரவை இலங்கை தொடர்பாக வருடாந்தம் பிரேரணைகள் நிறைவேறி வருகின்றது. அந்த பிரேரணைகளிலும் 2012ஆம் ஆண்டு 2013ஆம் ஆண்டுகள் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகளில் உள்ளக பொறிமுறையொன்றின் மூலம் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறப்பட வேண்டும் என்றே வலியுறுத்தப்பட்டிருந்தது. 2012ஆம் ஆண்டு பிரேரணையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவால் 2010 நியமிக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமலாக்க வேண்டும் என்றே கூறப்பட்டிருந்தது. இந்த பிரேரணைகள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில மனித உரிமை பேரவை 2014 சர்வதேச பொறிமுறையை பரிந்துரைத்திருந்தது. இலங்கையில் தண்டனை விலக்கீடு பல விதமாக மேற்கொள்ளப்படுகிறது. சில குற்றவாளிகளை பற்றி காவல்துறையினரும் சட்டமா அதிபர் திணைக்களமும் தெரிந்திருந்தும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில்லை. சிலருக்கு எதிராக பொருத்தமான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. சிலருக்கு எதிராக நீதிமன்ற வழக்குகளை சட்டமா அதிபர் வாபஸ் பெறுகின்றார். சில வழக்குகளில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் ஜனாதிபதி மன்னிப்பின் பேரில் அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். உதாரணமாக 2005 நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் படுகொலை இடம்பெற்று 10 ஆண்டுகள் வரை அதற்காக எந்த ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்படவில்லை. 2015 ஆட்சி மாறியதன் பின்னரே அந்த கொலை தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டிருந்தார். பின்னர் 2019 மீண்டும் ஆட்சி மாறியதை அடுத்து எந்த ஒரு காரணத்தையும் முன்வைக்காது சட்டமா அதிபர் 2021ஆம் ஆண்டு பிள்ளையானுக்கு எதிரான வழக்கை
வாபஸ் பெற்றிருந்தார். அவ்வாறாயும் ஜோசப் பரராஜசிங்கத்தை கொன்றவர்கள் யார்? அதை பற்றி காவல்துறையினர் புதிதாக விசாரணைகளை ஆரம்பிக்கவும் இல்லை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் நடராஜா ரவிராஜினுடைய கொலை தொடர்பாகவும் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த சிலர் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இறுதியில் தீர்ப்புக்காக சிங்களவர்களை மட்டும் அடக்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த குழு சந்தேக நபர்கள் நிரபராதிகள் என்று தீர்ப்பு வழங்கியிருந்தது. அவர்கள் நிரபராதிகள் என்றால் காவல்துறையினர் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய புதிதாக விசாரணைகளை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் அது நடைபெறவில்லை. 2006ஆம் ஆண்டு திருகோணமலையில் 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தனர். அது தொடர்பான வழக்கிலும் இதுவே நடைபெற்றிருந்தது. மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் தென்பகுதியில் சர்வதேச சபை தலைவர் ஒருவரும் அவரது குண்டர்களும் பிரிட்டிஷ் பிரஜை ஒருவரை தாக்கி கொலை செய்து அவரது காதலியான ரஷ்ய பெண்ணை கூட்டுப்பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கி இருந்தார்கள். அது பகிரங்கமாக இடம்பெற்ற போதிலும் 1 வருடம் செல்லும் வரை அப்போது இளவரசராக இருந்த தற்போதைய பிரிட்டிஷ் மன்னர் சார்ல்ஸ் தலையிடும் வரை அந்த பிரதேச சபை தலைவர் கைது செய்யப்படவில்லை. மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக அரசாங்கம் 2006ஆம் ஆண்டளவில் 20 கோடி ரூபாவை ரடா என்ற பெயரில் அப்போது இயக்கிய புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி நிறுவனம் ஒப்படைத்திருந்தது. ரடாவிடம் தலைவராக இருந்த முன்னாள் அமைச்சர் ரிரான் அலஸும் புலிகள் அமைப்பின் நிதித்துறை பொறுப்பாளர் என கூறப்பட்ட எமில் காதருமே இந்த வீடமைப்பு திட்டத்துக்கு பொறுப்பாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நிதி வழங்கப்பட்டாலும் வீடுகள் நிர்மாணிக்கப்படவில்லை. இதற்காக நல்லாட்சி காலத்தில் டிரானுக்கும் எமில் காதருக்கும் எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் 2019ஆம் ஆண்டு ஆட்சி மாறிய பின் 2020ஆம் ஆண்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். கொலை குற்றம் ஒன்றுக்காக முன்னாள் அமைச்சர் எமில் ராய் பெர்னாண்டோவின் மனைவி மேரி ஜூலியட்டுக்கும் 2005ஆம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் 2009ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதியின் மன்னிப்பின் பேரில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். 2000 ஆண்டு மிருசுவிலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 8 பொதுமக்களை கொலை செய்ததற்காக இராணுவ சராஜன் சுனில் ரத்நாயக்கவிற்கு 2015ஆம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பின்னர் 2020ஆம் ஆண்டு அவர் ஜனாதிபதியாக மன்னிப்பின் பேரில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை தமது காதலை அடித்துக் கொண்டு ஒரு நபர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மூலமாக மன்னிப்பு வழங்கியதன் விளைவாக அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இலங்கை எவ்வாறான நாடு என்றால் தமது கட்சிக்காரர்களுக்கு எதிரான வழக்குகள் அனைத்தையும் ரத்து செய்து அந்த வழக்குகளை தாக்கல் செய்தவர்களில் குடியியல் உரிமையை ரத்து செய்வதற்காக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார். ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமலாக்கி 2021ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் பிரேரணை ஒன்றையும் சமர்ப்பித்தார். ஆனால் உள்ளூரிலும் சர்வதேச ரீதியிலும் எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த குழுவின் பரிந்துரைகள் அமுலாகவில்லை. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மட்டும் இதுவரை இது போன்ற சட்டத்தை அவமதிக்கவில்லை. எதிர்காலத்தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையில் தொடர்ச்சியாக ஆட்சிகள் மாறுகின்ற பொழுது ஆட்சிகளுக்கு ஒரு சார்பான பல தீர்வுகள் வழங்குவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி அந்த ஆட்சிகள் தங்களுடைய ஒரு உரிமைகள் சார்ந்து இல்லாட்டி தங்களுக்கான ஒரு திட்டம் அடுத்த திட்டம் என்ன செய்ய வேண்டும் இல்லாட்டி அவர்களுக்கு சார்பாக ஒரு நகர்வை முன்னெடுக்கின்ற நிலைப்பாடு இருக்கும். ஆனால் இது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு வருவதற்கு இவ்வாறான பல உதாரணங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். நாட்டில் ஏதோ பல பிரச்சனைகள் இருந்தாலும் இவ்வாறான அராஜகமான இல்லாட்டி ஊழல் நிறைந்த பல நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் செம்மணி தொடர்பிலான பல நகர்வுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. பின்னணியில் மீள அகழ்வாராய்ச்சிகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இதுவும் என்ன நடக்கப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த செம்மணி அகழ்வாராய்ச்சி பணிகள் எதிர்வருகின்ற நாட்களில் ஆரம்பமாக இருக்கின்றது என்கின்ற அந்த விடயத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல நகர்வுகள் சார்ந்து பல விமர்சனங்களை நாங்கள் சமூக வலைத்தளத்தின் பக்கத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. என்ன நடக்கப் போகின்றது? நாட்டில் பல விடயங்கள் இவ்வாறான செயல்கள் இருக்கிறது. தமிழ் தாயக பகுதியிலேயும் அநேகமான அநீதிகள் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. யுத்த காலத்தில் எவ்வளவோ உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. கொடூரமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு. இவற்றுக்கெல்லாம் தீர்வுகள் ஐநா தருமா இல்லாட்டி சர்வதேசம் தருமா? இவை நோக்கி
யாரிடம் இதுக்கான தீர்வை பெறுவது என்கின்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் தான் தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக செம்மணி என்கின்ற விடயமும் சரி, காணாமலாக்கப்பட்டோருடைய நகர்வுகளும் சரி, உள்ளக பொறிமுறை வேண்டாம், எங்களுக்கு சர்வதேச நீதியை தர வேண்டும், எங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வுகளை. மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.